நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளரை மாற்றக் கோரி வண்ணாரப்பேட்டையில் உள்ள செல்போன் டவரில் ஏறி திமுக தொண்டர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரலையை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளரை மாற்றக் கோரி நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் உள்ள செல்போன் டவரில் ஏறி திமுக தொண்டர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை நமது நெல்லை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், அந்த திமுக தொண்டர் யார், எப்ப இந்த போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சார்? தமிழரசன் கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த டவர் செல்போன் டவர், அதாவது பாளையங்கோட்டை இருக்கிற வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஊருக்குள்ள இருக்கிற இந்த செல்போன் டவர் மேல ஏறி அவர் போராட்டம் எடுத்திருக்காரு. இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்க இந்த நபர் பேர் சிவன். அவர் நெல்லை மாநகர ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளரா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியோட சார்ந்திருக்காரு. இவரோட கோரிக்கை அதாவது பாளையங்கோட்டையில் அறிவிக்கப்பட்டுள்ள திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள டிபி மைதீன்கானை மாற்றணும். அவர் கடந்த 15 வருஷங்களா மக்களுக்கு எதுவும் செய்யல, அதனால அவரை மாற்று வேட்பாளர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞருக்கும் திரு தளபதியாருக்கும் தெரிவிச்சுக்கிட்டு சொல்லி அவர் ஒரு லெட்டராவே அடிச்சு கீழே மக்களுக்கு போட்டிருக்காரு. அந்த இதை அறிவிப்பு வெளியிட்டு தான் அவர் மேல இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. தற்பொழுது கடந்த அரை மணி நேரமா அவங்க போலீஸ் தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் தீயணைப்புத்துறை தரப்புலையும் பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. அவர் சரிப்பட்டு வரல. ஆனா அது கீழே மேல யாரும் கீழே குதிச்சுறாரு. இருந்தாலும் அவங்க வீட்டு உள்ளவங்க எல்லாம் பேச சொல்லி இப்போ மேல ஏறி மீட் துணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப அவரை அப்படியே நேரடியாக சந்திச்சுட்டாங்க. அதனால கண்டிப்பா அவரை எப்படி மீட்டு கீழே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு எதிர்பாராத ஒரு சூழல். ஏன்னா கடந்த ஒரு வாரமாகவே இந்த மாதிரியான, அதாவது இந்த அறிவிப்பு இவர் டிபி மைதீன்கான் வெளியிடப்பட்ட பேர் அறிவிக்கப்பட்டதுல இருந்து மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது பல இடங்கள்ல, தமிழகத்தில் பல இடங்கள்ல திமுக வேட்பாளரை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்தாலும் இந்த மாதிரி இந்த பாளையங்கோட்டை பொறுத்த வரைக்கும், நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாளையங்கோட்டை இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதாவது மத்திய மாவட்ட இணைச் செயலாளர் இருந்த நபர், அதாவது அப்துல் வஹாப் என்பவர் தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்ததாகவும் அவரோட ஆதரவாளர்களும் தற்பொழுது போராட்டத்தை முன்னெடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே இவர்கள் இதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இவர் திரு டிபி மைதீன்கான் பேர் அறிவித்த உடனே அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இவருக்கு அறிவிக்கக்கூடாது, மாற்று வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தான் ஒவ்வொரு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து இன்று அவர் காலையில் டிபி மைதீன்கான் இங்கு தலைவர் சிலைக்கு மாலையிட்டு இந்த பரப்புரை தொடர்ந்து இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த வேட்பாளரை மாற்றக்கூடி அடுத்த கட்ட போராட்டமாக அவர் இந்த நெல்லை மாநகர ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் இருக்கக்கூடிய சிவன் என்பவர் தற்பொழுது இந்த செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தி வருகிறார். தமிழரசன். நாகராஜன், தற்போது செல்போன் டவர்ல ஏறி போராட்டம் நடத்திய அந்த தொண்டரை மீட்கும் காட்சிகளை பார்க்க முடியுது. அவர் கண்டிப்பா கீழே இறங்கி வருவார், நாம நம்பலாம். அதை தவிர்த்து 15 ஆண்டுகளா தொகுதிக்கு டிபிஎம் மைதீன்கான் ஒண்ணுமே செய்யல அப்படின்ற காரணத்தை முன்வைத்து மட்டும்தான் போராட்டம் நடக்குதுன்னா, ஏன் இவ்வளவு பெரிய போராட்டமா பாளையங்கோட்டையில திமுகவினர் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க? இது தவிர்த்து வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அதாவது இதற்காகவே அதாவது கடந்த 2001ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டிபி மைதீன்கான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு 2வது முறை 2006 ஆண்டும் போதும் மீண்டும் அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் 2011ஆம் ஆண்டு என்பது அதிமுக பெரும்பான்மையாக ஒரு அமைச்சு அமைத்த போது கூட அப்பொழுதும் இந்த பாளையங்கோட்டை தொகுதி, அதாவது நெல்லை மாவட்டத்தில் கூட 10 சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டுமே, அதாவது பாளையங்கோட்டை தொகுதியை மட்டுமே திமுக கைப்பற்ற முடிந்தது. அந்த அளவுக்கு திமுகவோட ஒரு பெரும்பான்மை உள்ள ஒரு தொகுதியாக இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது. அதாவது சிறுபான்மையின மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது. எனவே மாற்று வேட்பாளர் கூட அந்த சிறுபான்மையின வேட்பாளராக தான் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த இடத்தில் மீண்டும் தனக்கு 4வது ஒரு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான் அவர் இந்த பாளையங்கோட்டை தொகுதி சீட்டு கட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்த இடைப்பட்ட இந்த 5 ஆண்டு காலத்தில் அவரால் எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அதிமுக ஆட்சியினால் தன்னால் எந்த சிறப்பான சாதனைகளை செய்ய முடியவில்லை என்று அவர் ஏற்கனவே புதிய தலைமுறைக்கு வேறு பேட்டி அளித்திருந்தார். அதாவது எந்த ஒரு காரியம் முன்னெடுத்தாலும் அதற்கான தடைகள் பல்வேறு வருவதால் என்னால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதற்கு அதிமுக ஆட்சி தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் ஒரு நேரத்தில். ஆனால் தற்பொழுது இந்த 5 வருடங்களாக மக்களுக்கு மட்டுமல்ல கட்சிக்காரர்களிடம் பெரிய ஒத்துழைப்பு தராத சட்டமன்ற உறுப்பினர் அவர் இருந்திருக்கிறார். எனவே எங்களுக்கு மாற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இவர்கள் வலியுறுத்தி ஒரு மாற்று, அதாவது அந்த கட்சியை சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள், அதாவது அந்த கட்சிக்குள்ளே பிளவு ஏற்பட்ட அளவுக்கு ஒரு மற்ற 2 குரூப்புகளாக பிரிந்துள்ள மற்ற நபர்கள் தெரிவித்தார்கள். அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இவர் கடந்த 3 முறை ஆட்சியில் இருந்தும் மிகப்பெரிய அளவில் சாதனைகள் செய்யப்படவில்லை. எனவே இந்த முறை புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தோம். அதுவும் புதியவர் இவருக்கு வாய்ப்பு அளிப்பதற்கான வாய்ப்பு இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. எனவே அந்த சூழ்நிலையில் மீண்டும் இவருக்கு பழைய நபருக்கு வாய்ப்பு கொடுத்ததை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கோணத்தில் தான் தொடர்ந்து இவர்கள் சில போராட்டங்கள் நடத்தினர், அதாவது போராட்டங்கள் நடத்தினர். இருந்தாலும் நேற்று இதை தாண்டி உச்சகட்டமாக நேற்று
சென்னையில் உள்ள கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் இல்லத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பாளையங்கோட்டை தொகுதியை திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு, அதாவது பாளையங்கோட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டை என்றே கடந்த சில ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி தொகுதி அது. எனவே இந்த சூழ்நிலையில் தான் இந்த வேட்பாளர் மாற்ற வேண்டும் என்ற, அதாவது பாளையங்கோட்டை எளிதாக வெற்றி பெற வேண்டிய தொகுதி, அதிலும் புதியவர்கள் வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவது என்பது எளிதான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்று அவர்கள் கருதப்பட்டதால் தான் இந்த வேட்பாளர் மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். தமிழரசன், சிலரின் தூண்டுதலின் பேரில் தனக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறுவதாக பாளையங்கோட்டை திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மைதீன் கான் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு டிபிஎம் மைதீன் கான் இருக்கா, அவரிடம் இது குறித்து பேசலாம். ஐயா, அதாவது நேற்று வரைக்கும் உங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்தது. அதாவது மூன்று முறை போட்டியில் வெற்றி பெற்ற நீங்கள் 4ஆம் முறை இங்கே போட்டியிடக்கூடாது, புதியவர்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது. இதனையும் மீறி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒன்றும் எதிர்ப்பு இருக்க மாதிரி தெரியல. யாராவது ஒரு சிலர் தன்னுடைய கோபதாபங்களுக்காக செய்திருக்கலாம். அது ஒன்றும் பெரிதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அந்த முறைப்படி நாங்கள் உறுதியாக நின்று வெற்றி பெறுவோம். இந்த தேர்தலில் உங்களோட வியூகம் எப்படி இருக்கும்? தேர்தல் வியூகம் தேர்தல் அறிக்கையின் தலைவர் கலைஞருடைய சூப்பர் ஹீரோ என்று சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை மூலமாக தலைவர் சுற்றுப்பயணம், தலைவர் சுற்றுப்பயணம், இந்த பயணம்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து நாங்களும் இருக்கின்ற கழக தோழர்கள் பொதுமக்களை ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தான். அவர்கள் எளிதாக வாக்குகளை பெற்று உறுதியாக வெற்றி பெறுவோம். இதில் எந்த திறமைகளுக்கு இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை திமுகவோட வேட்பாளர் அறிவிப்பில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா பண்ணியிருக்கேன். பழைய கட்சிக்காரங்களும் மறைக்க முடியாது, புது கட்சிக்காரங்க எல்லாம் சேர்த்து சம அளவில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. பல இடங்களில் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்க வேட்பாளர் மாற்றங்கள்லேயே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எதிர்ப்பு என்பது ஒரு சிலருக்கு ஏற்பட்ட சில காழ்ப்புணர்வு காரணமாக, பகையின் காரணமாக இருக்கலாம். அதை தலைமை பார்த்துக் கொள்ளும், தலைமை முடிவெடுத்துக் கொள்ளும், தலைமை உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தலைமுறை அதாவது எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக திமுக சந்திக்கும் என்பதே இவர்களது கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.